வணக்கம், வணக்கம், வணக்கம் அண்ட் குட் மார்னிங் மக்களே. நான் உங்கள் சிவா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாக்குவில். அதாவது இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா கபாலா அப்புறம் ஷமாக்கி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போக போகிறோங்க. அதாவது இது வந்து அசர்பைஜானோட நார்த் சைடில் இருக்குது. கண்டினியூ பண்ணுவோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் தூங்கி எந்திரிச்சு டயர்டு கூட இன்னும் போகலைங்க. அதுக்குள்ளே அடுத்த ட்ரிப்பு கிளம்பியாச்சு. மக்கள் ரொம்ப பரபரப்பாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து மண்டே. இப்போ காலையில் டைம் 7:45 ஆகுது. அவசரமாக கிளம்பி ஆஸ் யூஸ்வல் எப்பவும் போல் பறக்க ஓடிக்கிட்டு இருக்கேன். பாருங்களேன், ஊர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்க போகுதுங்க. ஏன்னா வந்து இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் மேலே ட்ராவல் பண்ண போகிறோம். ஹோப் செமையாக இருக்கும், நம்புகிறேன். செமையாக இருக்கும். வாங்க. இங்கே இருக்கிற கார் எல்லாமே செமையாக இருக்குங்க. இது மஸ்டாங் தானே? இது மஸ்டாங் கார் மாதிரி தான் இருக்குது. மஸ்டாங்கா கான்டினென்டல் ஜிடியான்னு தெரில, தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். செமையாக இருக்காண்ணா காரு. இங்கே வந்து நிறைய காஸ்ட்லி கார் வந்து பார்க்க முடியுதுங்க. நிறைய எக்ஸ்பென்சிவ் கார் வந்து இங்கே மக்கள் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஏரியாலாம் பாருங்கங்க, சத்தியமாக சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நம்ம யூரோப்பில் இருக்கோன்னு சொன்னால் கூட யாராக இருந்தாலும் நம்பிடுவாங்க. பாருங்கள், ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா? எக்ஸாக்டாக யூரோப்பில் என்ன இருக்குமோ, அதாவது இட்டாலி, ஃப்ரான்ஸு, இங்கெல்லாம் வந்து எப்படி இருக்குமோ, என்ன இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்து எக்ஸாக்டாக யூரோப்பு என்ன இருக்குமோ அதே மாதிரி தாங்க இருக்குது. எவ்வளோ நீட்டாக இந்த மாதிரிலாம் இந்தியாவிலையும் இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஓகே, அதாவது இந்த மாதிரி பெருசாக இருக்கிற ஏரியா வந்து இவங்கெல்லாம் வந்து ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் வந்து அசர்பைஜானில் நிறைய இடத்துல இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் இருக்கிறனால மக்கள் வந்து சில் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காவது யூஸாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு இடத்துல கூட எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன், பட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி கடைசி சீட் தான் நமக்கு. வண்டி செம்ம ஃபுல்லு. கடைசி நேரத்தில் வந்தனால வண்டி செம்ம ஃபுல்லாக இருக்குது. மண்டே டிராஃபிக்கை பாருங்கங்க, செம்ம டிராஃபிக்கு. சிட்டிக்குள்ளே போகிற ரோடுன்னு நினைக்கிறேன். சிட்டிக்கு வெளியில் வந்துட்டோம். சரியான டிராஃபிக்காக இருக்குது. இந்தியாவில் காட்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி. அந்த மாதிரி அசர்பைஜான் ஃபுல்லுமே காட்ஸாக தாங்க இருக்குது. அசர்பைஜான் ஃபுல்லுமே மழை தான். இப்போ இது எல்லாமே ரொம்ப வறண்டு போய் ரொம்ப ட்ரையாக பாலைவனம் மாதிரி இருக்குல்லங்க. ஆனால் இப்போ நம்ம போகிறது செம்ம செழிப்பாக இருக்கிற கபாலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வாங்க ட்ராவல் பண்ணுவோம். மெயினாக இந்த ஊரில் வந்து வீட்டில் எல்லாமே இந்த மாதிரி ஓடு மாதிரி போட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து அசர்பைஜானில் மெயினாக பாக்கு வந்து சவுத் சைடில் தான் இருக்குது அசர்பைஜானில். பட் ஸ்டில் பாக்குவில் வந்து பயங்கரமாக ஸ்னோ பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஸ்னோ பெய்யறனால மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் ஸ்னோ பெய்யுமோ அங்கே எல்லா இடத்துலையுமே வீடு இப்படி தாங்க இருக்கும். இந்த மலை மேலே வீடெல்லாம் இருக்குல்லங்க, எனக்கு தெரிஞ்சு வில்லேஜாக என்னன்னு தெரியல. இவ்வளோ கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் வீடு இருக்கிறத பார்த்தா வில்லேஜ் மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் அது வில்லேஜாக இருந்தாலுமே பயங்கரமாக இருக்குங்க. ஒரு மாதிரி கண்ணுக்கு அட்ராக்டிவாக சூப்பராக இருக்குங்க. வெல்கம் டு த கிரேட் மாஸ்க் ஆஃப் ஷமாக்கிங்க. இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 743 ADயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க.
அதுக்கப்புறம் நடந்த நிறைய போர்னால் இது ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு தென் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2013 பண்ணியிருக்காங்க. அப்போது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்களோ அதை அப்படியே அதோட எக்ஸாக்ட் காப்பியாக இப்போ திரும்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. செமையாக இருக்குது. இது பார்க்க புதுசாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து இப்போ ரீசெண்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணனால. ஸோ அந்த ஷமாக்கி மாஸ்க் பார்த்தோம் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய படையெடுப்புக்கு வந்து உள்ளாயிருக்குங்க. அதாவது 743 ADயில் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய எர்த்குவேக்னாலையும் நிறைய போர்னாலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அடிக்கடி டெமாலிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இது ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணது டெமோக்ரஸிக்கு அப்புறம். இது டெமோக்ரஸி கிடச்சிது அசர்பைஜானுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2013 வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வண்டியில் ஏறியாச்சுங்க. நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கபாலா தான். இது வந்து ஷமாக்கி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து கபாலாவில் சந்திக்கிறேன். இங்கே இருக்கிற மலையெல்லாம் பாருங்களேன், பாக்குவில் பார்க்குற மலையை விட அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. பச்சை பசேல்னு இருக்குது. அதோட நிறைய மரங்கள் பார்க்க முடியுதுங்க. நல்லா டெவலப் பண்ணுறாங்க. இது வந்து அடுத்த ஸ்டாப்புங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா 7 பியூட்டிஸ் வாட்டர்ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. 7 கொசல் அப்படின்னு வந்து போட்டிருக்கு. இது எங்கே இருக்குன்னா கபாலாவில் இருக்குது. ஒரு வழியாக கபாலா வந்தாச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. Horse şalale. Hamısı özünün əlindən çıxar varinalar. Marina var, morun, incir, cüsü, çiyələk. இங்கே பாருங்க, ஆப்பிள்லாம் பாருங்கள். ஆப்பிள் பயங்கரமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. Bismillah. ஆஸ் யூஷுவல் மாதுளம்பழம். Tuttayız. இந்த ஊரில் இந்த மாதிரி நிறைய பார்க்க முடியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸை நல்லா அரைச்சி இந்த மாதிரி மாதிரி தட்டி இது ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்லாம் தெரில, நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இது வந்து வெங்காயம் பூண்டு மாதிரி இருக்குது, ஆனால் அது என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இது 7 பியூட்டிஸ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அது 7 லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வாட்டர் ஃபாலில் வந்து எப்போவுமே வந்து கீழே அதுக்கு மேலே அப்படி தானே நம்ம போவோம். அந்த மாதிரி வந்து இதில் வந்து 7 லெவல் இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தூரம் வேணால் போகலான்னாங்க, ஆனால் 20 மினிட்ஸ் தான் ஸ்டாப்பு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், ரொம்ப பேசிக் தான். டெம்பரேச்சர் நல்லா சில்லுன்னு இருக்குது. ரெண்டாவது வந்து இது வந்து சம்மர் சீசனுங்க. இது வந்து சம்மர் சீசனுங்கிறனால கொஞ்சம் தண்ணி நார்மல் ஃப்ளோவாக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் இந்த வின்டர் டைம்லலாம் வந்தோம்னா இங்கே வந்து செமையாக தண்ணி வரும். இப்படி தான் இருக்குது. அப்போ இது செகண்ட் லெவலுங்க. முதல்ல பார்த்தது ஃபஸ்ட் லெவல், இது செகண்ட் லெவல்.
வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்கிறதுக்கு இது ஒன்று மட்டும்தாங்க வந்து பரவாயில்லாமல் இருக்குது. இதுதான் டாப் லெவல்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போகிறதுக்கு வழியும் இல்லை. சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு தெரில, நான் எதுவும் பேசலை. ஜஸ்ட் ஃபீல் த வைப். கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எனர்ஜியும் போயிடுச்சு, ஃபால்ஸும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இதான் 7 லெவல் அப்படிங்கிறாங்க. சொன்னாங்க இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வாட்டர் ஃபால்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு போய் பார்த்துருவாங்கன்னு. இது ஒரு அட்வென்ச்சர் தானே. ஏன்னா வந்து பீச் பார்த்தாச்சு, வாட்டர் ஃபால்ஸ் வந்து பார்க்கணும், வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தாச்சு, இப்போ மவுண்டைன் பார்க்க போகிறோம். வாங்க, லெட்ஸ் see. ஹலோ ஹலோ ஹாய். Okay. Okay. அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே தான் லஞ்சு. இந்த இடத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நொஹூர் லேக். நம்ம கைடு நல்லா கைட் பண்ணுறாங்க, பரவாயில்ல. பேர் அஸ்ரு, க்யூட்டாக இருக்காங்க. இப்போ வந்து ஃபுட்டு தான் சாப்பிட போகிறோம். போகிற இடமே செம்மையாக இருக்குங்க. அப்படி பாருங்க. இந்த இடத்தோட பேர் வந்து நொஹூர் லேக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. இடம் வேறு லெவலில் இருக்குது. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து ஆக்சுவலாக சம்மர் சீசனுங்கிறனால ஒரு மாதிரி இந்த ஏரியா வந்து பச்சை பசேல்னு செமையாக இருக்குது. வா, செம்மையான பிளேஸுங்க. கரெக்டான இடத்துல ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, ரொம்ப அமைதியாக. எனக்கு இந்த மாதிரி இடம் தாங்க பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி டூரிஸ்டியாக க்ரௌடடாக இருக்கிறதெல்லாம் பிடிக்காது. இங்கேயும் டூரிஸ்ட் தான் இருக்காங்க, நானே டூரிஸ்ட் தான். பட் வந்து நாங்கள் கிளம்புன டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரங்கிறனால கொஞ்சம் நிம்மதியாக சாப்பிட முடியுது. எங்கே போனாலும் வந்து அஜர்பைஜானில் நிறைய பூனை இருக்குங்க. நிறைய இடத்துல பூனை இருக்குது. நம்ம ஊர் பூனை மாதிரி தான், எக்ஸாக்டாக நம்ம ஊரில் பூனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த கார்ஃபீல்டு மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை, அது மாதிரி ஃபன்னாக இருக்குது. அதாவது இங்கே வந்து டீலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பால்லாம் இல்லாமல் கட்டன் சாயா மாதிரி தாங்க குடிக்கிறாங்க. இது வந்து சுகர் எல்லாமே இந்த மாதிரி ஏதோ சாக்லேட் மாதிரி கொடுக்குறாங்க. ஜஸ்ட் போட்டோ எடுத்து கரைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த எடுத்து போட்டு பார்ப்போம். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரையிறாங்க. கரைச்சா உட்காந்து கரைச்சா தான் கரையுது. வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. அது இந்த இடனாலையா என்னென்னு தெரில. இது எப்போயுமே இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கிற இடத்துக்கு வந்து வந்தாலே அங்கே இருக்கிற டீ, அங்கே இருக்கிற ஃபுட் எல்லாமே வந்து ரொம்ப சுமாராக இருந்தால் கூட உங்களுக்கு சூப்பராக தெரியும். பட் இந்த டீ வந்து உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. ஒரு கியூப் பத்தலை. டீ குடிச்சிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. இந்த மேப்பில் நம்ம எங்கெங்கே போயிருக்கோம் பார்ப்போமா? இங்கே பாக்கு போயிருக்கோம், தென் குபுஸ்தான் போயிருக்கோம்,
அப்ஷரான் போனோம். தென் இப்போது வந்து அப்படியே வந்து இந்த இடத்துல கபாலா, இப்போ கபாலாவில் இருக்கோம். தென் ஷமாக்கி வந்து இதுக்கு முன்னாடி போனோம் இல்லையா, மாஸ்க் ஒன்று பார்த்தோம். இஸ்மாயிலி வழியாக கபாலாவில் போனோம். இப்போது அந்த கபாலாவில் ஒரு ரெசார்ட் இருக்குது, அது டுஃபண்டாக் மவுண்டன் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரெசார்ட்டுக்கு தான் இப்போ போகிறோம். அதில் வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, ஃபன் இருக்குது. வாங்க. நம்ம உட்காந்ததை விட அதுக்கப்புறம் இங்கே விதவிதமான டிஃப்ரெண்ட் டைப்பாலாம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஒரு மாதிரி பயங்கரமாக காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குது. ஒரு விஷயங்க, அதாவது இந்தியா விட்டு வெளியில் வந்தாலே நீட்னஸ்க்கு வந்து 100 இல்லை 200% வந்து இவங்க கேர் பண்ணுறாங்க. எதை பார்த்தாலும் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு. ரெண்டாவது இது டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்கிறனால அவங்களுக்கு வந்து நீட்னஸை பொறுத்து தான் வந்து டூரிஸ்ட் வருவாங்களே. ரெண்டாவது இப்போ நல்லா இல்லை அப்படின்னா ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்களே பாருங்கள், இதில் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லுவீங்க. எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து இங்கே இது எங்கே பார்த்தாலுமே கப்பல் தாங்க எங்கே பார்த்தாலும் இருக்காங்க. ஒரே ஒரு நல்ல விஷயங்க, என்னடா அவன் வாஷ்ரூம்லேருந்து வாக் பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? எஸ், இங்கே அசர்பைஜானில் ஈவன் கபாலாவில் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டைப்பில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. சப்போஸ் என்ன மாதிரி ஆள்லாம் இருந்தீங்களா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி நான் ஃபைனல் டெஸ்டினேஷன் பாயிண்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோங்க. அந்த நுகூர் லேக்லேருந்து கிளம்பி இப்போ வந்து பார்த்திங்கன்னா டுஃபண்டாக் மவுண்டன் ரெசார்ட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கான ஃபைனல் டெஸ்டினேஷன் இது தான். இறங்கி நிறைய அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்போது இன்றைக்கான ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. ஃபைனலாக அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுவோமா? வாங்க. வெல்கம் டு டுஃபண்டாக் மவுண்டைன் ரெசார்ட். ரோப் கார் டிக்கெட் எடுத்தாச்சுங்க, கிளம்ப வேண்டியதான். ஆரம்பிப்போமா? வருது. லெட்ஸ் ஸ்டார்ட். அப்படியே அன்கட்டாக போடுறேன், என்ஜாய் பண்ணுங்கள்.
சோலோவாக வர்றதில் இந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜும் இருக்குங்க. மொத்த ரோப் காரும் நமக்கு மட்டும்தான். வ்ளாக் பண்ணுறப்போ யாரும் நம்மளை பார்ப்பாங்க ஒரு மாதிரி எனக்கு அவசியமே இல்லை. இதுவும் நல்லா தான் இருக்குது, யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு ஸ்டாப்புங்க. இங்கேருந்து ஆல்டிடியூட் மாறுறதுக்காக இன்னொரு ரோப் லைனில் மாறணும். ஃபஸ்ட்டு ஸ்டாப்புக்கு வந்தாச்சுங்க. இப்போ அடுத்ததுக்கு மாறணும். அங்கே மாறுவோம். நைஸ், சொர்க்கம் மாதிரி இருக்குங்க இடம். செம்ம சில்லுன்னு ஒரு மாதிரி நல்ல வைபோடு இருக்கு இடம். பின்னாடி பாருங்கள், அப்படியே பக்கத்தில் வர வர வந்து சூப்பராக இருக்குது. நைஸ். அதே மாதிரி இங்கே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுறாங்க. ரெண்டாவது அவங்கள வந்து தப்பி நம்ம எடுத்தால் கூட அதை டெலீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது அவங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸு, நம்ம எதுவும் பண்ண முடியாது. லெட்ஸ் கண்டினியூ. அந்த சன்னோட ரேஸுக்கும் இந்த மவுண்டன் லேண்ட்ஸ்கேப்புக்கும் அந்த அந்த கலரை மட்டும் பாருங்களேன். ஓ மை காட், வேற லெவலில் இருக்குங்க. ஃபைனல் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சுங்க. வியூ எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க, சான்ஸ் இல்லை. வா, கேமராவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, நேரில் வேற லெவல். இந்த இடம் ஸ்னோவில் வந்தால் இதை விட இன்னும் சூப்பராக இருக்குமாங்க. இதுவே செம்மையாக இருக்குது. ஸ்னோ அப்போலாம் வந்தால் வேறு லெவல் தான் போலையே. இந்த இது வந்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு வியூ பாயிண்ட்டுங்க. அந்த மலையோட அதே ஸ்ட்ரீட்டில் தான் வருது பாருங்களேன். நான் திருப்புறேன். மை காட், இன்னொன்று அசர்பைஜன், ஜார்ஜியா இங்கெல்லாம் வந்தீங்கன்னா வந்து நீங்கள் வைன் ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா இங்கெல்லாம் வைன் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து வைன் பயங்கரமாக தயாரிப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் பழைய வைன்லேருந்து 100 வருஷம், 200, 300, 500 வருஷம் பழைய வைன் வரைக்கும் வச்சுருக்காங்கங்க. அவ்வளோ காஸ்ட்லி, எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லி. இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து வைன்லாம் குடிக்க மாட்டேங்க. உங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன். இந்த இவ்வளோ ஹைட்டில் இந்த லேண்ட்ஸ்கேப் வியூவில் நீங்கள் வந்து குடிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து வைன் குடிக்கிறதா இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். காட்டுறேன். வைன் பேரல்லாம் இருக்குது பாருங்கள். மேலே க்ளோஸ்டு போல், சம்மர் சீசன்னாலே என்னன்னு தெரில, க்ளோஸ் ஆகிருக்கு. எங்க இந்த வைன் செல்லரி வந்து ஓப்பன் தான் போலங்க. நான் வந்து மேலே நின்றுட்டு இருந்தேன், கதவு திறந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆகலை. இது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த படிக்கட்டு மாதிரி இந்த இடத்துல இறங்கி வருது. ஸோ இறங்கி கீழே வந்து உள்ளே இந்த சைடில் வந்து ஒரு டோர் ஓப்பனில் இருக்குது. ஸோ ஓப்பனில் தாங்க இருக்குது. இந்த ரெசார்ட்டை வந்து மெயினாக டூரிசம்காக தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க.
பின்ன இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த யூஸும் இல்லைல்ல. ஓப்பன் தான், ட்ரை பண்ணேன். ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று, நான் இங்கே நிறைய சைனீஸ் டூரிஸ்ட் நிறைய பேரை பார்க்குறேங்க. சைனா பீப்புள் நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. ரெண்டாவது இந்தியன் சொல்லவே வேணாம், எங்கே போனாலும் இந்தியன்ஸ் இருப்பாங்க. அசர்பைஜான் வந்து இப்போ தான் வந்து பாப்புலர் ஆகிருக்கு. ஐ மீன் டூரிஸ்ட் நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க டூரிஸ்ட்காக. நிறைய பேர் இந்தியன்ஸ் வந்து பார்க்குறேன். தமிழ் பீப்புளை கூட ஒரு 4-5 பேரை பார்த்தேங்க. வீடியோ எடுக்க முடியல, பட் நிறைய பேரை வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது. அதை விட நிறைய சைனீஸ் இங்கே பார்க்க முடியுது. இப்போ சைனாக்காரங்க நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் வந்து இந்தியன்ஸுக்கு வீசா ஃப்ரீன்னு சைனா சொன்னாங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லோரும் ஈஸியாக சைனா போயிட்டு வரலாம். ஹோப் அது நடக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க, மேலே முடிச்சாச்சு. அவ்வளோதான், கீழே போக வேண்டியதான். அந்த கேபிள் கார் வந்துட்டுருக்கு, ஏறி கண்டினியூ பண்ண வேண்டியதான். லெட்ஸ் ஸ்டார்ட். கீழே ட்ராக் மாதிரி போகுதுல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பக்கி ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த குவாட் பைக். ஸோ அதை வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம் ஹைட்டாக வரலாம் போலங்க. அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஏன்னா நமக்கு இந்த கேபிள் காரே போகும். முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் வந்தால் அது வேணால் போவோம். முடிஞ்சா அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதோட ட்ரிப் முடிஞ்சுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து டுவர்ட்ஸ் பாக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பாக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நைட் தூங்க வேண்டியதான். நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென், நான் உங்கள் சிவா. இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், செம்மையாக வாழுங்க.